Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது. காலேஜ் முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, கிராஜுவேட் வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தவங்க தான் நானும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற கிளாஸ் தான் போச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பைத்தான் வந்து போகல, ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற கிளாஸ் தான் போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி Day 11. ஸோ Day 11 இன்றைக்கி வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் அடித்து சொல்லுவேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவே நமக்கு இல்லாமல் இருக்கும். நார்மலாக வேர்டில் போய்ட்டு ஒரு 2 பக்கத்துக்கு வந்து நம்ம எதையோ கண்டது போகணும்னு எழுதி வச்சுருப்போம். நம்ம ரெஸ்யூமில் கொடுக்கக்கூடியது ஒன்றா இருக்கும், பட் ஆக்சுவலாக நமக்கு உள்ள இருக்கக்கூடியது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக கொடுத்தா என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதுக்கடுத்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் என்னுடைய ரெஸ்யூம் பில்டிங் பண்ணுறதுல அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூம்க்குன்னு ஒரு ஃபார்மெட் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கோங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் காலேஜில் நமக்கு முக்கால்வாசி ஒரு 90% வந்து ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுவும் காலேஜில் வந்து நிறைய காலேஜில் வந்து காமனாக ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட ஒரு டெப்த்தாக வந்து நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நமக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஸோ ஆனால் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்களே ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம ஒன்றா என்னன்றதை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபோட்டோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபோட்டோன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபோட்டோ வந்து சில பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் கூட என்னுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ பட் ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு அன்ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோவையோ இல்லை அப்படின்னா ஒரு செல்ஃபியாகவோ, ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன், கேஷுவலாக நார்மலாக இல்லாத மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிடுவோம். ஸோ ஃபோட்டோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ கிட்ட கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நேம்ன்றது நல்லா அழுத்தமாக பெரிய ஃபாண்டாகவே கொடுங்க, நல்லா அழுத்தமாகவே தெரிகிற மாதிரி. நேமுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ்ன்றப்ப டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, அதுக்கப்புறம் ஏரியா, ஸோ இதெல்லாமே வந்து அட்ரஸ்ன்னு கொடுப்போம். பட் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. பிகாஸ் அட்ரஸ்ன்றப்ப நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, நம்மளுடைய ஸ்டேட், ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து அட்ரஸ்லேயே கொடுக்கணும். இதை தாண்டி வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அட்ரஸ்க்கு ஈக்குவலாக நேம் அண்ட் அட்ரஸ்க்கு ஈக்குவலாக இந்த சைடில் இது வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நீங்கள் எந்த சைடுனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து மொபைல் நம்பரும் அடுத்து வந்து மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரியர் அப்ஜெக்டிவ் இருக்கணும். நான் சொல்கிறது ஃபுல்லாமே ஒரு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? நான் ஆக்சுவலாக இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய இன்டர்வியூ எடுத்த ஒரு இன்டர்வியூவர் தான் இந்த ஒரு ஃபார்மேட் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இதை தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெரியர் அப்ஜெக்டிவ் இருக்கணும். கெரியர் அப்ஜெக்டிவ்னா 1.5 லைன்ஸ்லேருந்து 2.5 லைன்ஸ் வந்து இருந்தால் போதும் மேக்ஸிமமே. அதை தாண்டி அதிகமாக இருக்கிற மாதிரி வேண்டாம். ஓகேவா? அது கிளம்ஸியாக நல்லா இருக்காது. அபவுட் செக்ஷனில் நீங்கள் 2 லைன்ஸ் அண்டு 2.5 லைன்ஸ் இருந்தால் போதும். அதை தாண்டி பெருசாக வேறு ஒன்றும் தேவையில்லை. அடுத்து 4th ஸ்டெப் முடிச்சு 5th ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சிருப்போம், 10th 12th காலேஜ் டிகிரி வாங்கியிருப்போம். ஸோ இது 3 தான் சொல்ல போகிறோம். பட் இந்த 3மே நம்ம லைனில் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஒரு டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணி அதில் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா இட் வில் லுக் குட். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு டேப்லர் காலம் மேக் பண்ணி அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க. ஓகேவா? 6th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்றப்ப நம்ம நிறைய பேர் வந்து இல்லாத பொருளாதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். யார் கேட்க போகிறாங்க, யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லைனாலுமே நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். ஓகே? இந்த மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இல்லாத உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் நீங்கள் அப்போவே வந்து ஸ்டாப் ஆகிடுவீங்க, உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்றப்போ 2 to 3 லைன்ஸ் வந்து இப்போ ஒரு 3 ஸ்கில் இருக்குது அப்படின்னா 3 ஸ்கில்லுமே ஒரு ஸ்கில்லையுமே 2 to 3 லைன்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி வேறு பெருசாக வேண்டாம். என்ன ஸ்கில்ஸு, அதில் நீங்கள் எதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்கீங்க, எதில் வந்து
டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. பைத்தான் எடுத்துக்கிட்டிங்களன்னா பைத்தானில் நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பைத்தானில் உங்களுக்கு எதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்றத அந்த டிஸ்கிரிப்ஷனில் 2 to 3 லைன்ஸில் நீங்கள் சொல்லணும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஸ்டெப்ஸ் இது தான். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தெரியுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் சாஃப்ட்வேருக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். நானுமே தெரியாமல் இருந்தேன். ஸோ நீங்கள் போய்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷுர் டு யூ நோ அபவுட் தட். 7th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு அண்ட் மினி ப்ராஜெக்ட். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு அண்ட் மினி ப்ராஜெக்ட்டு எல்லாமே வந்து மேக்ஸிமம் 90% வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவோம். அதாவது ஒரு சென்டரில் கொடுத்து தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வாங்குவோம். 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகி நீங்கள் ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ரொம்ப டெப்த்தான நாலேஜ் இருக்குது, அதை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா மட்டும் ப்ராஜெக்டை ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆட் பண்ணுறது வேஸ்ட்டு. ப்ராஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்களா அப்படின்னு அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா டோன்ட் ஆட் இட். 8th ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸ்ன்றப்ப நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுற ஒரு 1.5 months 1 month வந்து டைம் இருக்கும். அதிலே வந்து நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லைனா காலேஜ் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறமா நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ரெஸ்யூமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 lines என்ன இன்டர்ன்ஷிப்போ அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு 2 lines எடுத்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் வேண்டாம். 9th ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை அல்லது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா நமக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குது, நமக்கு என்னென்ன எபிலிட்டி இருக்குது, நம்மளால் எதெல்லாம் வந்து எதெல்லாம் அந்த நம்மளால் வந்து தாண்டி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸு அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளை பற்றி சொல்கிறது. ஸோ இது வந்து அதிகபட்சம் ஒரு 6 சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை 6 ஸ்கில்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணால் போதும். நிறைய வந்து 10 ஸ்கில்ஸ் நம்ம தெரியல தேவையில்லை, 6 ஸ்கில்ஸ் எனஃப். ஸோ ஒரு பேசிக்காக அது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதில் 2 ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபர்ஸ்ட்டு குட் அட் கம்யூனிகேஷன் அண்டு பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் கம்யூனிகேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷனாக பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் நமக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கொடுக்கும். அதே சமயம் வந்து அதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கம்யூனிகேஷன் தான் 70% ஆஃப் தி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டில் இருக்கும், நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்தால் தான் நம்ம அடுத்து சர்வே பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேட்டர்ன்றதை நீங்கள் எதுக்காக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வந்து அப்ஸில் இருக்கும், டவுன்ஸில் இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து குயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அல்லது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியுதா அப்படின்றது இந்த செல்ஃப் மோட்டிவேட்டர் அந்த ஒரு ஸ்கில்லு தான், செல்ஃப் மோட்டிவேஷன்ற ஸ்கில்லு தான் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப மஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய 4 இதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இது வந்து டிஃபால்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஒர்க்கிங், லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ், இதுவும் இம்பார்ட்டண்டானது. எபிலிட்டி டு பிளெண்டிங் வித் பீப்புள் அண்ட் குரூப்ஸ். அடுத்து பங்க்சுவாலிட்டி டு ஒர்க். ஸோ இந்த ஒரு 6 ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை தாண்டி வேறு 2 வேண்டாம். அடுத்து 10th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் நம்ம காலேஜில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருப்போம், இல்லைனா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு காம்படிஷனில் போய்ட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணதாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பாக இருக்கும், ஒவ்வொரு கேட்டகரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 2 இது நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து 2 அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு 3 இதில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அடுத்தடுத்து வர மாதிரி பண்ணிக்கோங்க. ரேண்டமாக வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு வர மாதிரி கொடுக்காதீங்க. ஸோ குரூப் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ 11th பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாபீஸ்ன்றது நீங்கள் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, டான்ஸிங், அதுக்கப்புறம் சிங்கிங், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஹாபி எதுவோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். ஹாபீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக டைட்டில் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்தாலும் சரி. ஓகேவா? ஸோ 12th பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்றதில் நேமு, நம்ம நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இது மட்டும் இருந்தாலே போதும். அதை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக வேறு எது வளவலனால எழுதக்கூடாது. நேஷனாலிட்டி இந்தியன் அதெல்லாம் தேவை கிடையாது.
ஓகேவா. ஸோ 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் நோனில் தமிழ் கண்டிப்பாக இருக்கும், இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும், ஹிந்தி இருந்தால் நல்லது. ஹிந்தி ஏன் இருந்தால் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த ஸ்டேட்டை தாண்டினாலே ஹிந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஹிந்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால். தெரியலனா போய்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கும் தெரியாது, நானும் கற்றுக்கணும். 13th ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன் வந்து ஒரு 2 lines இருந்தால் என்ன, ஓகேவா. ஸோ 2.5 lines இருந்தால் போதும் டிக்ளரேஷன். ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷனுக்கு கீழே லெஃப்ட் சைடில் டேட்டு, அதுக்கப்புறம் பிளேஸ், அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர், அதுக்கப்புறம் நேம். ஸோ இது வந்து இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் ஃபார்மெட் பண்ணுறது, ரெஸ்யூமுடைய ஃபார்மெட் வந்து இப்படி தாங்க இருக்கும், இப்படி தான் இருந்தால் நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக என்னுடைய ரெஸ்யூமில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் பண்ண தப்பு, ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தது. ஃபோட்டோ ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், பட் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, உங்களுடைய ரெஸ்யூம்ஸை வந்து நாளைக்கு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே அவங்களுடைய ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் காப்பியாக கொண்டு போயிருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் வந்து அது. அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு டோர் நம்பர் அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் செகண்ட் மிஸ்டேக்கு. அப்ஜெக்டிவ் வந்து சிங்கிள் லைனாக இருந்துச்சு, இருக்கக்கூடாது. 1.5 லைன் மினிமம் இருக்கணும், 2.5 லைன் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். அபவுட் செக்ஷன், அதுக்கப்புறம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா. ஸோ டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப்பாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க, கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒர்க் ஷாப் அட்டெண்டட், நான் இப்போ சொன்னது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்டன்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அண்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒர்க் ஷாப் அட்டெண்டன்ட்லாம். அடுத்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், பட் அது வந்து ஒர்த்தான சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். சும்மா டைப்ரைட்டிங் முடிச்சது அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஹாபீஸ் இதெல்லாமே சேம் தான். அடுத்த ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸு, லாங்குவேஜஸ் ஸ்போக்கன், டிக்ளரேஷன், ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஹேவ் ஏ பியூட்டிஃபுல் டே, டேக் கேர்.